வணக்கம் ஷோ வாட்ஸ் எஸ்பிசி போற மோட்டர் மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல் சார் நம்ம டி அண்ட் கிருதி சனா மேம் நடிச்சிருக்கோம் தேரே இஷ்க்மே படம் பார்த்துட்டேன் அது ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன் பார்த்துடலாம். படம் பேசிக்கலாக பயங்கர காம்ப்ளிகேட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேங்க. சரிங்களா, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். மண்டையை போட்டு கொடையும் அந்த காதல் படுத்துகிற பாடு இருக்குல்ல அப்படிங்களா, அந்த மாதிரி ரெண்டு பேரும் அந்த ஒரு காதலை பிடிச்சிட்டு அவங்க பைத்தியம் பிடிச்சி தெரிவாங்க, நம்மளையும் பைத்தியம் ஆக்கிடுவாங்க. எனக்கு பாசிட்டிவ் வே சொல்கிறேன். நான் எனக்கு என்ன சொல்லிடுறேன் ஓப்பனாக, சரியா, எனக்கு வந்துட்டு எந்த சைடு போகிறதுனே தெரியாது. சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கிருதி சனா மேம் சைடு தான் வந்துட்டு இவங்க தானே நியாயம், இவங்க தான் கரெக்டாக தானே இருக்காங்க, இவர் ஏன் இப்படி குழப்பறாருங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்படி வச்சதை மனசுக்குள்ளே வச்சதை சொல்லி தொலைஞ்சிருந்தா வந்து இவர் இப்படி ஆயிருக்க மாட்டாரேங்கிற மாதிரியும் தோணும். ஸோ இவர் மேலே பாவமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா இவர் மேலே பாவமாகும், திடீர்னு பார்த்தா இவங்க மேலே பாவமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா இவர் இன்சென்சிட்டிவ்னு தோணும், திடீர்னு இவங்க இன்சென்சிட்டிவ்னு தோணும், திடீர்னு பார்த்தா இவர் பயங்கர ப்ரூட்டல் பிஹேவியராக இருக்கும், அப்படியே வைலன்ஸ் கீலன்ஸ் ஃபிசிக்கலாக இறங்குவார். இவங்க சில டைம்ஸ் பார்த்தா ப்ரூட்டலாக அப்படியே சைலன்ஸ், அவங்க வைலன்ஸ்னா இவங்க சைலன்ஸு, இல்லை திடீர்னு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறதுன்னு சொல்லிட்டு ஐயோ ரெண்டு பேரும் போட்டு ஒரு மாதிரி நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. அது காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரிங்க, ஓப்பனாக காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி. ஆனால் கதை படம் எனக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சிது. சரிங்களா, இட் வாஸ் வெரி வெல் மேட். அண்ட் நான் டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப கொடூரமாக முடியும், பயங்கரமாக ஏதோ பண்ணிக்க போகிறாங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் நான். பட் ஒரு மாதிரி பொய்ட்டிக்காக முடிஞ்சது. ஹாப்பியாக சேடாங்கிறத நான் சொல்ல விரும்பல, ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பல. பட் ஆனால் வந்து ஒரு மாதிரி அது ஒரு பொய்ட்டிக்காக இருந்துச்சு, ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு, ஒரு மாதிரி மனசுக்கு லைட்டாக ஆறுதலாக இருந்துச்சு. அப்பா ஒரு மாதிரி ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சுது. பட் அதை தாண்டி எனக்கு வந்துட்டு படம் மெயினாக பிடிச்சதுக்கான காரணம் ஸ்க்ரீன் ப்ளே சொல்லுவேன். லவ் ஸ்டோரியாகவே இருந்தாலும் இது எங்கடா போகுது, அடுத்து எங்கடா போகுது, எதுக்குடா நீங்கள் இப்படி அடிச்சுக்கிறீங்க, என்ன தான் நடக்குது, எங்கே கொண்டு போய் முடிப்பாங்கங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே ஒரு மாதிரி வந்து நம்மளை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே கொண்டு போகும். 10-15 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டு அடுத்து இது என்ன நடக்கும், இன்னும் இப்படி நடக்குது, அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சுட்டே இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே ஒரு நார்மல் லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் வந்துட்டு ஒரு மாதிரி நம்மளை இழுத்து பிடிச்சி உட்கார வைக்குது ஒன்று. ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸு பிரிக்கிறாப்புல மனுஷன், பர்ஃபார்மன்ஸ் கிழிச்சு தள்ளுறாரு. எஸ்பெஷலி அவங்க அம்மா பற்றி சொல்கிற ஒரு சீன் ஆகட்டும், இல்லை ஏகப்பட்ட சீன் சொல்லுவோம், அதில் ஒரு பர்டிகுலர் சீன் மட்டும் இது சொல்கிறேன். மனுஷன் பிரிக்கிறார் ஆக்டிங். இந்த பக்கம் கிருதி சனா மேம் எந்த குறைச்சலும் கிடையாது, ஈக்குவலாக டஃப் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் லிட்டலாக காம்படிஷன் போட்டு நான் பெட்டரா நீ பெட்டராங்கிற ரேஞ்சுக்கு விட்டு இறங்கி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும் சொல்லிக்கிறேன். பிரகாஷ் ராஜ் சார் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்ச மனுஷனை பார்த்தா, அது எஸ்பெஷலி ஒரு இடத்துல ஒரு சூட் போட்டு வருவாருங்க, மனுஷன் அப்படியே வேற லெவலில் இருப்பார். அந்த சீன் நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறேன். அது அண்டு மற்ற அந்த வேதுன்னு சொல்ல ஃப்ரெண்டு கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் இவங்க நம்ம கிருதி சனா மேமோட அப்பா கேரக்டர் ஆகட்டும் சொல்லி கேரக்டர்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே பட்டை கிளப்பிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய படத்தில் பாசிட்டிவாக பார்க்குறேன். மியூசிக் எனக்கு நீங்கள் நான் ஹிந்தி வெர்ஷன் தான் பார்த்தேன், பிகாஸ் எனக்கு ஹிந்தி வெர்ஷன் தான் ஆத்தென்டிக்காக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் ஹிந்தி வெர்ஷன் தான் பார்த்தேன். ஸோ அந்த வரிசையில் பாடல்கள்லாம் ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. தமிழ் வெர்ஷன் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஐ திங்க் டெஃபினட்டாக பாட்டுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பிஜிஎம்ஸும் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி எனக்கு பிடிச்சது பேசிக்கலாம், நல்லா அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எதுவாக இருந்தாலும் பியூட்டிஃபுல்லாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த ஏர்ஃபோர்ஸ் சீன்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஜெட்டு பறக்கிறதுலாம் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ்லாம் விட்டு விளாண்டுருக்காங்க, அதுவும் ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க, ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குன்னு சொல்லி ஆகணும். பட் ஆனால் ஹேவிங் செட் தட் படம் கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான் இருக்கும். மண்டையை போட்டு குடையும், ஏன்டா இப்படி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நெவர்தலெஸ் எனக்கு வந்து டெஃபினட்டாக வந்துட்டு படம் ரொம்பவே பிடிச்சிது, எனக்கு பர்சனலாக பிடிச்சிது. எஸ்பெஷலி அந்த கடைசி டைலாக் ஒன்று டி சொல்லுவார், அது கிட்டத்தட்ட சொல்லிடலாமா, என்ன கான்டெக்ஸ்ட்டில் சொல்லுவார் மட்டும் சொல்லிடுறேன் சார். அதை வந்துட்டு நம்மளுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன் வந்து பல விஷயங்கள் பயங்கரமாக பண்ணுவாங்க, நம்மளை விட பயங்கர அமேசிங்காக பண்ணுவாங்க. ஆனால் காதல் மட்டும் இவ்வளோ டீப்பாக இவ்வளோ இன்டென்ஸாக லவ் பண்ணுற ஒரே ஜென்ரேஷன், அது லாஸ்ட் ஜென்ரேஷன் நம்மளாக தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாப்பில். அதுவும் அந்த படத்தோடு நீங்கள் பார்த்து அது கிளைமேக்ஸ் அந்த டைலாக் வரும்போது வேறு மாதிரி நம்மளை அடிக்கும், அது ஒரு மாதிரி பண்ணும். சரியா, ஸோ யா, நைஸ், காம்ப்ளிகேட்டட், பட் எனக்கு பிடிச்சது படம். இது என்னோட ரிவ்யூ ஆன் தேரே இஷ்க்மே. உங்கள் தாட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்து நன்றி. சந்திக்கிறேன், மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே.